பஸ் நிக்க மாட்டானா எங்க ஸ்டாப்ல. எந்த ஊரு? காரைக்குடி. இதாயா தாவேக்கா. நம்ம நிதியமைச்சர் மரியவில்சன் அண்ணன் வேளாங்கண்ணிக்கு நடந்து போகும்போது 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர்கள், அண்ணா ஸ்கூல் முடிச்சிட்டு 1.5 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே வரணும், 5 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வர நாங்க 6 மணிக்கு தானா எங்களுக்கு ரூட் பஸ்ஸே வரும்னு சொல்றாங்க ஐயா. சொன்ன அடுத்த நொடியே பக்கத்துல ஒருத்தர் நீங்க மனு எழுதி கொடுங்கன்னு சொல்றாங்க ஐயா. உடனே நம்ம நிதியமைச்சர் மரியவில்சன் அண்ணன், பசங்க கிட்ட ஏன்யா மனுவை கேக்குறீங்கன்னு அடுத்த நொடியே போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அண்ணாக்கு போன் பண்றாருயா. பஸ் நிக்க மாட்டானா எங்க ஸ்டாப்ல. எந்த ஊரு? காரைக்குடி. சீர்காழி தாலுகா. சீர்காழி இல்லையா? அவரும் உடனே போனை எடுத்து பள்ளி மாணவர்கள் கிட்ட பேசி, செல்லங்களா நீங்க தாயா அடுத்த தமிழ்நாட்டுடைய எதிர்காலமே, உங்களுக்கு இல்லாம நாங்க எதுக்கியா இருக்கிறோம்னு சொல்லி பசங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனே இதுக்கப்புறம் சீர்காழி தாலுகால உள்ள காரைமேடு பேருந்து நிலையத்துல இதுக்கப்புறம் அனைத்து அரசு பேருந்துகளும் பள்ளி மாணவர்கள் நின்னுட்டு இருந்தா உடனே நிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காருயா. அது மட்டும் கிடையாது, ஒரு வாரத்துக்கு அதிகாரிகள் அந்த பேருந்து நிலையத்திற்கு சென்று கண்காணிக்கவும் உத்தரவு போட்டிருக்காருயா. 15 நிமிஷம் எங்க ஆபீஸ்ல இருந்து வந்துருவாங்க. உங்க கூட இருந்து போட்டோ எடுத்து போட்டுருவாங்க. ஒரு பர்சன் ஒரு நபர் அதை போட்டுருவாங்க. அவங்க டெய்லி அங்க இருந்து ஒரு எல்லா பஸ்ஸையும் நிறுத்திடுவாங்க. சரியா? ஒரு வாரம் இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. தேங்க்யூ சார். ஐயா மாற்றோம் கேட்டீங்களா, இதுதாயா உண்மையான மாற்றம்.